ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட தினசரி உணவில் பாதாம் பிசின் சேர்க்கறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுலேருந்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது வரைக்கும் உங்களோட தினசரி உணவில் பாதாம் பிசினை சேர்க்கறதுனால ஏற்படக்கூடிய ஆச்சரியமான ஆரோக்கியமான நன்மைகளை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஊட்டச்சத்து நிறைந்த சூப்பர் ஃபுட் அப்படின்னு இந்த பாதாம் பிசினை சொல்லலாம். பாதாம் பிசினை பாதாம் கம், பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இனிப்பு பாதாம் மரத்திலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பிசின் தான். இது பாரம்பரியமாக நிறைய உணவுகளில் பயன்படுத்தப்படுது. ஆனால் அதோட ஆரோக்கிய நன்மைகள் நம்மள பலருக்கும் தெரியறதில்ல. உங்களோட தினசரி உணவில் பாதாம் பிசினை சேர்த்துக்கிறது பல ஆரோக்கிய நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தரும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட தினசரி உணவில் பாதாம் பிசினை சேர்த்துக்கிறது உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா தேவையற்ற உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை குறைச்சிரும். ரொம்ப நேரத்துக்கு நம்மளை ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். இதில் இருக்கக்கூடிய இயற்கையான நார்ச்சத்து இருக்குல்ல, இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் திடீர்னு ரத்த சர்க்கரை அதிகரிக்கிறத குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பிசின் அப்படிங்கிறது செரிமான பண்புகளுக்குன்னு பேர் போனது அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு இயற்கையான குளிரூட்டி மாதிரி செயல்படும். செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும். அமிலத்தன்மை, நெஞ்செரிச்சலெல்லாம் குறைச்சிரும். இயற்கையாகவே இதில் நார்ச்சத்து இருக்கு. இது சீரான குடல் இயக்கத்துக்கு உதவுது. மலச்சிக்கலை தடுக்குது. ஆரோக்கியமான குடலை ஊக்குவிக்குது. பாதாம் பிசினோட வழக்கமான நுகர்வு இருக்குல்ல, இது ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. தோலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது தான் இந்த பாதாம் பிசின். இது உங்களோட ஸ்கின்னுக்கு நிறைய நன்மைகளை தரும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இது ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராட உதவுது. முன்கூட்டியே வயதாகிறதுக்கு காரணமாக இருக்குல்ல அந்த பண்புகளெல்லாம் குறைச்சிடும். உணவில் பாதாம் பிசினை சேர்த்துக்கிறதன் மூலமாக உங்களோட சருமத்தோட நெகிழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் சருமத்தை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதையும் மேம்படுத்தும். இது என்ன பண்ணுன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கும். கூடுதலாக வறட்சி, அரிக்கும் தோல் அலர்ஜி, இது மாதிரியான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். எலும்பு, மூட்டோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பிசின் இருக்குல்ல, இது மூட்டு ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகளை அள்ளித்தருது. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கூட தன்னுள்ள வச்சிருக்குது. இதோட வழக்கமான நுகர்வு இருக்குல்ல, இது கீழ்வாத மாதிரியான நிலைமைகளோட தொடர்பு வச்சிருக்கும்ல, அந்த வீக்கம், வலியை குறைக்க கூட உதவியாக இருக்கும். பாதாம் பிசின் இயற்கையான சேர்மங்களை தன்னுள்ள வச்சிருக்கு. இது மூட்டோட நெகிழ்வுத்தன்மை, இயக்கம் இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா மூட்டு, எலும்பு இதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பாதாம் பிசின் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். உணவில் பாதாம் பிசினை எப்படி சேர்க்கறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உணவில் பாதாம் பிசினை சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்பலாம் கஷ்டம் இல்லை, ஈஸி தான். முதல் நாள் நைட்டே தண்ணியில் பாதாம் பிசினை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் பால், ஸ்மூத்தியில் சேர்த்து குடிக்கலாம். இனிப்புகள், சாலட்டுகளில் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம். குறிப்பு: நீங்கள் பாதாம் பிசின் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அது உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா அதுக்கடுத்து நீங்கள் இதை தொடர்ந்துடலாம். நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாதாம் பிசின் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பாதாம் பிசினை முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது
இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.